வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான வெந்தய குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வெடிக்கட்டும், செவந்து வரட்டும் அந்த உளுந்து கடலைப்பருப்பெல்லாம். வெந்தயம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்போ இது நல்லா கலந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதோட தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, சோம்பு சீரகம் தேங்காய், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும். இதில் நம்ம காய்கறியெல்லாம் எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை. வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி குழம்பா வச்சுக்கலாம். நல்லா திக்காக வரட்டும். இது நல்லா கொதிச்சு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இதில் கத்திரிக்காயும் வாழைக்காயும் சேர்த்துருக்கேன். காய்கறி சேர்க்காம கூட நீங்கள் தாராளமாக இந்த வெந்தய குழம்பு பண்ணலாம். இப்போ இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.